ஹலோ ட்ரேடர்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி நம்மளோட மார்க்கெட் அனாலிசிஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நேற்று நம்மளோட வீடியோவில் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தோம். இந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து ஃபாரின் அசட்ஸை டிஸ்க்ளோஸ் பண்ணாமல் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் விண்டோ வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அப்படி நீங்கள் டிஸ்க்ளோஸ் பண்ணிங்கன்னா பெனால்ட்டி கட்டி நீங்கள் லீகலாக மாற்றிக்கலான்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அதுக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் வந்துருந்தது. நான் இந்த மாதிரி வந்து இண்டு மணியில் டிக்கர் டேப்பில் வந்து முதலீடு பண்ணியிருக்கேன், ஆனால் எனக்கு லாஸ் தான் இருக்குது, நான் வந்து ஐடிஆர் ஃபைல் பண்ணணுமா, நான் வந்து இந்த லாஸை வந்து ரிப்போர்ட் பண்ணுமான்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக பண்ணணும். நீங்கள் வந்து அமெரிக்கன் ஸ்டாக் மார்க்கெட்டில் முதலீடு பண்ணுறது இந்தியாவிலேருந்து பணத்தை வெளிநாட்டுக்கு கொண்டு போயிருக்கீங்க, புரியுதுங்களா? இது வந்து நீங்கள் ரிப்போர்ட் பண்ணலைன்னா மணி லாண்ட்ரிங் அந்த மாதிரி ஒரு பெரிய சிக்கலில் வந்து மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு 5 வருஷம் கழிச்சு 2025 ஜூன் மாதம் நீ வந்து ஒரு 1 லட்ச ரூபாவை 2 லட்ச ரூபாவை எதுக்கு வெளியில் கொண்டு போன இந்தியா விட்டு அப்படின்னு சொல்லிட்டு 5 வருஷம் கழிச்சு நோட்டீஸ் அனுப்புவாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும். இந்த விஷயத்தில் யார் யாருக்கெல்லாம் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். முதல்ல நீங்கள் ப்ராஃபிட் பண்ணாலும் சரி, லாஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் கண்டிப்பாக ஐடிஆரில் நான் இந்த மாதிரி ஃபாரின் ஸ்டாக்ஸில் முதலீடு பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு சொல்லியே ஆகணும். 1. 2வது, நீங்கள் ஒருவேளை இந்த நிதியாண்டில் உதாரணத்துக்கு ஏப்ரல் 1ஆம் தேதி 2025 மார்ச் 31ஆம் தேதி 2026 இந்த அமெரிக்கன் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டு டைம் உள்ளே போய் வாங்கியிருக்கீங்கன்னா ஜஸ்ட் இப்போ ஃபைல் பண்ணக்கூடிய ஐடிஆர் 3லே ஷெட்யூல் FA அப்படின்னு ஒரு ஷெட்யூல் இருக்கும், ஷெட்யூல் ஃபாரின் அசட்ஸ். அதில் போய் நீங்கள் டிஸ்க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சது. நான் இந்த ஷேர்ஸ் வாங்கினாங்க, இந்த ஷேர்ஸ் விற்றாங்க, இவ்வளோ எனக்கு லாபம் நஷ்டம்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லது. எனக்கு அதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரியாது, ஏன்னா நான் ஃபாரினில் இன்வெஸ்ட் பண்ணலை. நீங்கள் ஒரு ஆடிட்டர் கிட்ட போய் கேளுங்க. இது ஒரு விஷயம். இவங்களுக்கு வந்து பிரச்சனை கிடையாது இந்த நிதியாண்டில் பண்ணவங்க. ஒருவேளை அதுக்கு முந்தின நிதியாண்டில் பண்ணிவிட்டு நான் வந்து லாஸ் தானே வந்திருக்கு, இது எதுக்கு நான் ரிப்போர்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு நீங்கள் விட்டுருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நோட்டீஸ் வரும். எப்படி வரும்னா, தம்பி ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி வெளிநாட்டுக்கு ஒரு 2-3 லட்ச ரூபா வந்து கொண்டு போயிருக்கீங்க, அதை என்ன பண்ணீங்க ஏது பண்ணீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களோட ஐடிஆரில் ஃபைலே பண்ணலே அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸ் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் ஆடிட்டர்கிட்ட போனீங்கன்னா 10,000 கொடு 15,000 கொடுன்னு சொல்லிட்டு உங்களை வந்து வாட்டி வதக்குவாங்க. ஆடிட்டர்ஸ் மட்டுமே, ஆடிட்டர் ஃபீஸுக்காக மட்டுமே. அண்ட் உங்களோட நல்ல நேரம், உங்களோட அந்த நிதியாண்டுக்கான வருமானம் பேசிக் எக்ஸப்ஷன் லிமிட் கீழே இருந்து, இல்லைன்னா அந்த யூஎஸ் ஸ்டாக்ஸில் நீங்கள் வந்து லாஸ் கிரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா பெனால்ட்டி வராமல் போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. இல்லை சில சர்க்கம்ஸ்டன்ஸில் நீங்கள் பெரிய தொகையை முதலீடு பண்ணி அதை நீங்கள் டிஸ்க்ளோஸ் பண்ணாமல் இருக்கிறத ஒரு க்ரைமாக எடுத்துக்கிட்டு அதுக்கு பெனால்ட்டி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டேக்ஸ் லாஸ்ன்றது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான லாஸ், அதில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம சேனலை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்க நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன். நம்ம ஊர்லேயே எதுவும் பண்ண முடியலன்னா வெளிநாட்டில் போய் நம்ம என்ன பண்ண முடியும்? இப்போ உதாரணத்துக்கு என்ன எடுத்துக்கோங்க, என்னோடய அக்கௌண்ட் சைஸ் ரொம்ப சின்னசு. நான் வந்து அமெரிக்காவில் முதலீடு பண்ணிட்டேன். அதை மேனேஜ் பண்ணுறதோ இல்லை அதுக்கான இந்த மாதிரி டேக்ஸ் ஃபைலிங் கட்டுறதோ அது கரெக்டாக இருக்கா இல்லையான்னு பார்க்குறதோ எனக்கு ப்ராக்டிக்கலாக பாசிபிளே கிடையாது. எனக்கு இந்தியன் மார்க்கெட்டில் 10-11 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதனால் மார்க்கெட் எப்படி மூவ் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு அனுமானம் நமக்கு தெரியும். இதுக்கு இவ்வளோதாப்பா ரியாக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். அமெரிக்கன் மார்க்கெட்டில் நமக்கு என்ன தெரியும்? இத்தனைக்கு என்கிட்ட பாஸ்போர்ட் கூட இல்லை நான் அமெரிக்காவுக்கு போகிறது. நான் எதுக்கு அமெரிக்காவில் இன்வெஸ்ட் பண்ணணும்? அப்படி இருந்தும் கூட சில இன்ஃப்ளூயன்சர்ஸ் அவங்களுக்கு ஏதோ விதமான ஒரு ஆதாயம், உதாரணத்துக்கு அவங்க ஏதாவது ஒரு புரோக்கர் கூட டைப் போட்டிருப்பாங்க. அதாவது அந்த புரோக்கர் கிட்ட டைரெக்டாக நீங்கள் போய் ஒரு விஷயத்த பண்ணீங்கன்னா 1000 ரூபாய் புரோக்கர் கமிஷன் வாங்குறாங்கன்னா, இந்த ஃபினான்ஷியல் இன்ஃப்ளூயன்சர்ஸ் போயிட்டு நான் வந்து தமிழ்நாட்டிலேருந்து உங்களுக்கு வந்து ஆளை பிடிச்சி கொடுக்குறேன், ஆனால் 1500 ரூபாய் நீங்கள் புரோக்கர் கமிஷன் வாங்குங்க, அந்த 500 ரூபாய் எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு டீலை போட்டிருப்பாங்க. இவனுங்க ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு உங்களுக்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ரூபாய் வந்து செலவிச்சிடுவாங்க. இதனால தான் வந்து இந்த மாதிரி ஆட்கள் மேலே எனக்கு கோபம் வருது. அதை பல முறை நம்மளோட சேனலில் வந்து நம்ம சொல்லியிருக்கோம். 1. 2வது, இப்போ யாருக்கு பிரச்சனை வரும்னு பார்த்தோம்னா, போன நிதியாண்டு இல்லாமல் அதுக்கு முந்தின நிதியாண்டுகளில் நீங்கள் இதை பண்ணியிருந்தீங்கன்னா, நீங்கள் அந்த நிதியாண்டுகளுக்கான ஐடிஆர் ரிட்டர்னில் இதை சொல்லாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை வரும். அந்த பிரச்சனையிலேருந்து இங்கே வெளியே வரணும்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த பிஜேபி கவர்மெண்ட் வந்து ITR-U அப்படின்னு ஒரு ஃபார்ம் இருக்குது. அதாவது ஐடிஆர் அப்டேட்டட் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து லாஸ்ட்டு 2 வருஷத்துக்கு ஏதோ ஃபைல் பண்ண முடியும்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. எனக்கு எக்ஸாக்டாக தெரியாது, ஏன்னா இதுவரையும் நான் அதெல்லாம் ஃபைல் பண்ணது கிடையாது. நான் கரெக்டாக அந்தந்த வருஷத்துக்கான ஐடிஆர் வந்து ITR 3ல் வந்து ஃபைல் பண்ணிவிடும், அப்போத்துலேருந்தே ஸ்டார்டிங்லேருந்து. ஸோ ITR 3 தான் எனக்கு ஃபைல் பண்ணி பழக்கம், இது எனக்கு பழக்கம் இல்லை. நார்மலாக நம்ம ஐடிஆர் ஃபைல் பண்ணும்போது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் மட்டும் இல்லை, ஈக்விட்டி நம்ம கம்பெனியோட ஷேர்ஸை வாங்கி வைக்கும்போது ஈக்விட்டி ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்,
அதே மாதிரி கம்பெனியோட ஷேர்ஸை வாங்கி விற்றதுனால வந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின், ஈக்விட்டி லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின், இது ரெண்டுத்தையும் காட்டணும். ரெண்டாவது, இந்த கோல்டு பீஸு, லிக்விட் பீஸு, ட்ரெஷரி பில்ஸு, ஜிசெக்ஸு, இந்த மாதிரியான விஷயங்கள், சில்வர் பீஸு, இதெல்லாம் வந்து நான் ஈக்விட்டி இல்லாத ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ், ஈக்விட்டி இல்லாத லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ், இதை ரெண்டுத்தை தனியாக காட்டணும். இது இல்லாமல் இன்ட்ராடே இன்கம் வந்து நம்ம வந்து தனியாக காட்டணும். இப்போ வந்து ஐடிஆர் ஃபார்மில், இந்த வருஷம் வந்து ஐடிஆர் ஃபார்மில் இன்ட்ராடேக்குன்னு தனியாக வந்து ஒரு காலமே கொடுத்துட்டாங்க. ஜஸ்ட் இன்ட்ராடே டர்ன் ஓவர், இன்ட்ராடே ப்ராஃபிட் ஆர் லாஸ் கொடுத்தோம்னா வேலை முடிஞ்சது. அதே மாதிரி F&Oக்கு இப்போ தனியாக ஒரு காலம் கொடுத்துட்டாங்க. இப்போ ஃபைல் பண்ணவங்க நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ இந்த இன்ட்ராடே போக F&O இன்கம், ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் இன்கம் வந்து கிளப் பண்ணி தான் கொடுத்துட்டாங்க. ரெண்டுத்தையும் சேர்த்து தான் நீங்கள் போட்டாகணும். இது போக இன்ட்ரெஸ்ட் இன்கம், பேங்க்கில் ஏதாவது இன்ட்ரெஸ்ட் வந்திருந்தா, டிவிடெண்ட் இன்கம், இப்போ ஏதாவது உங்களுக்கு டிவிடெண்ட் ஏதாவது வந்திருந்தால் இதை ஃபைல் பண்ணணும். இது நார்மலாக இந்தியாவுக்குள்ளே பண்ணுறவங்க மட்டும். இந்த அமெரிக்காவில் பண்ணுறவங்க வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஷெட்யூல் FA அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஃபைல் பண்ணணும். இந்த பிட்காயின் ஏதாவது நீங்கள் பண்ணீங்கன்னா ஷெட்யூல் VDA, விர்ச்சுவல் டிஜிட்டல் அசெட்டை வந்து ஃபைல் பண்ணணும். இந்த ரெண்டுத்தையும் நான் வந்து பண்ணது கிடையாது, எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஒன்று, இப்போ இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் லாஸ் வந்துடுச்சுன்னா நம்ம ரிப்போர்ட் பண்ண வேண்டாமன்னா ரிப்போர்ட் பண்ணணும். காரணம், நீங்கள் வெறும் அமெரிக்காவுக்கு மட்டும் கிடையாது, நீங்கள் F&Oலே வந்து டேர்ன் ஓவர் இருக்கும் இல்லையா, இந்த அளவுக்கு நீ டேர்ன் ஓவர் பண்ணியிருக்க, ஏன் நீ ITR ஃபைல் பண்ணலான்னு சொல்லிட்டு நோட்டீஸ் அனுப்புவாங்க. ஸோ ஈவன் டேர்ன் ஓவரே வந்து லாஸில் F&Oவில் லாஸ் இருந்தால் கூட நீங்கள் ITR ஃபைல் பண்ணி ஆகணும். உங்களோட நல்லதுக்கு இல்லை, கவர்மெண்ட்டுக்கு நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணேன், அதில் எனக்கு லாஸ் வந்ததுன்னு சொல்லிட்டு நம்மளா போய் சரண்டர் ஆகிற மாதிரி. அவங்களாம் வந்து கேட்டு, தம்பி இந்த பேன் கார்டில் இவ்வளோ டேர்ன் ஓவர் இருக்குது, என்ன பண்ண இந்த வருஷம் அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி நாமளே போய் இந்த பேன் கார்டில் இந்த டேர்ன் ஓவர் சார் வேணும்னா என் புரோக்கர் கிட்ட கேட்டுக்கோங்க, இந்த அளவுக்கு லாஸ் வந்துருக்குன்னு சொல்லிட்டு நாமளே சரண்டர் ஆகிற மாதிரி. ஸோ பிரச்சனை வரக்கூடாதுன்னா நீங்களே வந்து ஃபைல் பண்ணணும். இன்னமும் கூட ஆகஸ்ட் 31 வரையும் இன்னும் ஒரு 14 நாள் டைம் இருக்குது. போய் வேகமாக போய் ஒரு ஆடிட்டர் பார்த்து பிரச்சனையை முடிச்சுக்கோங்க. பெனால்ட்டி ஏதாவது வந்துச்சுன்னா எவனாவது ஒரு இன்ஃப்ளூயன்சர்ஸ் தான் வந்து, எனக்கு டொயோட்டா வந்து அந்த ஊரில் சீப்பாக இருக்குது, நெஸ்லே வந்து இந்த ஊரில் சீப்பாக இருக்குது, நான் அங்கே ஜப்பானில் வாங்கிப்பேன், தாய்வானில் வாங்கிப்பேன்னு சொல்லிட்டு உசுப்பேத்திப்பான்ல, அவனோட கமெண்ட் செக்ஷனில் போய் காரி துப்புங்க. அதே மாதிரி வேற எவனாவது அமெரிக்காவில் இன்வெஸ்ட் பண்ணான்னு சொல்லிட்டு உசுப்பேத்திருந்தானா அவனையும் போய் திட்டுங்க, உன்னால தான்டா எனக்கு இவ்வளோ பெரிய லாஸ் வந்ததுன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த 100-200 ரூபாய் காசைப்பட்டு சாதாரண மிடில் கிளாஸ் இன்வெஸ்டர்ஸ் வந்து மாட்டி விட்டுறாங்க. அதுதான் உண்மை. ஈவன் பெனால்ட்டியே வரலன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ போய் நீங்கள் ஒரு ஆடிட்டர் கிட்ட போய் கேட்டிங்கன்னா 5000-10,000 சொல்லிட்டு கண்டிப்பாக காசு கேட்பாங்க. அது வேறு வழியே இல்லை. அது நீங்கள் உங்களோட இக்னோரன்ஸ், உங்களோட அலட்சியத்துக்கு, உங்களோட பேராசைக்கு நீங்கள் கொடுக்குற வேலை. இது சொல்லும்போது உங்களுக்கு என் மேலே கோவம் வரலாம், ஆனால் நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க, அதனால் நீங்கள் இந்த தண்டனையை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஸோ மேக்ஸிமம் இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் வீடியோ போடுறவங்கள நம்பி எதுவும் பண்ணாதீங்க. நானே நாளைக்கு பேராசை பிடிச்சவனா மாறி அமெரிக்காவில் போய் முதலீடு பண்ணுங்கன்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அதை கூட நம்பாதீங்க. அதெல்லாம் தேவையில்லாத சட்ட சிக்கலை உருவாக்கும். நமக்கு வந்து 10 ரூபாய்க்கு வாங்கி 12 ரூபாய்க்கு விற்கிறதே பெரிய போராட்டமாக இருக்குது. இதில் இந்த டேக்ஸ் கூட போராட்டது ஒரு விஷயமா இருக்கும். ஸோ பார்த்து கவனமாக இருங்க. அண்ட் இன்னொரு விதமான ஸ்கேம் பற்றி இப்பயே சொல்லிடுறேன். இந்த பாண்டில் முதலீடு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பாண்டை கூவி விற்பாங்க. அது என்ன கான்செப்ட்னா, நீங்கள் பாண்டு வாங்கினீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் கமிஷன் போகும். உதாரணத்துக்கு அவங்களோட வீடியோ வந்து ஒரு 1,00,000 பேர் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. 1,00,000 பேரில் ஒரு 100 பேர் பிரெயின் வாஷ் ஆகி பாண்டு வாங்குறதுக்கு முடிவு பண்ணுறாங்க. இந்த 100 பேர் 10 லட்ச ரூபா பாண்டு வாங்கினா கூட 10 கோடி ரூபா. புரியுதுங்களா? இந்த 10 கோடி ரூபா அளவுக்கு பாண்டு வாங்கினா அதில் 1% கமிஷன் கிடைச்சா கூட 10 லட்ச ரூபா கமிஷன். ஒரு மாதத்துக்கு ஒரு 100 பேரை பிரெயின் வாஷ் பண்ணி பாண்டில் வந்து 8%, 12% அளவுக்கு வட்டி வருதுன்னு சொல்லிட்டு பிரெயின் வாஷ் பண்ணி 10 லட்ச ரூபா அவங்களால சம்பாதிக்க முடியும். அதன் காரணமாக தான் பாண்டை வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. நாளைக்கு நானே பேராசை பிடிச்சோன்னா மாதிரி பாண்டை ப்ரொமோட் பண்ணால் கூட வாங்காதீங்க. காரணம், ஒரு பேங்க்கில் நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னா 5 லட்ச ரூபா வரையும் கவர்மெண்ட் உங்களுக்கு இன்சூரன்ஸ் கொடுக்கும். அந்த பேங்க்கே திவாலான கூட 5 லட்ச ரூபா வரையும் நீங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயோ இல்லை வந்து ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் வச்சுருந்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து கம்ப்ளீட்டாக கொடுத்துரும். அதுக்காக 5 லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்கிறது ரிஸ்க்கான்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் கவர்மெண்ட் அப்படி நடக்க விடாது. 2019-20 காலகட்டத்தில் எஸ் பேங்க்கில் பெரிய பிரச்சனை. SBI அந்த பேங்க் இந்த பேங்க்னு சொல்லிட்டு எஸ் பேங்க்கில் வந்து குவாலிஃபைட் இன்ஸ்டிடியூஷன் பிளேஸ்மெண்ட் மூலிமா ஷேர்ஸை வாங்கி அந்த பேங்க்கை வந்து மீட்டு கொண்டு வந்துட்டாங்க. அந்த பேங்க் வந்து இப்போ ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. இப்போ கொஞ்சமாக SBI எல்லாம் வந்து அவங்களோட ஷேர்ஸ் வந்து வித்துட்டு வெளியே போயிட்டாங்க. இந்த மாதிரி கவர்மெண்ட் ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணி உங்களோட டெபாசிட்ஸை பாதுகாத்துடும். நீங்கள் பாண்டில் போகும்போது அது ஒரு தனியார் கம்பெனியாக இருக்கலாம். கவர்மெண்ட் பாண்டுனா பிரச்சனை இல்லை, ஜிசெக்ஸ், ட்ரெஷரி பில்ஸ் எல்லாம் பிரச்சனை இல்லை. இந்திய அரசாங்கம், RBI உங்களுக்கு பேக்கிங் இருக்கும். இந்த தனியார் நிறுவனத்துக்கிட்ட ஒரு 2%, 3% அதிகமாக கிடைக்குதுன்னு சொல்லிட்டு போய் ஏமாந்துடாதீங்க.
ஏன்னா நான் ஒரு வீடியோ பார்த்தேன், ஒரு வயசான அம்மா. அந்த அம்மாவை பார்க்குறதுக்கு எனக்கு அவ்வளோ பாவமாக இருக்குது. அந்த அம்மா நல்லா இங்கிலீஷ் பேசுகிறாங்க. அவ்வளோ அப்பாவியாக வந்து நான் வந்து இத்தனை பர்சன்டேஜ் வட்டி வரணும், ஒரு 50 lakhs அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணலான்னு எந்த பண்ணலாம். ஏப்பா எதுக்கு இவ்வளோ இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கிறாங்க? ஏன்னா வந்து அவங்களுக்கு வயசாயிடுச்சு. இதுக்கு மேலே வந்து ஒரு 7-8% கிடைச்சாலே போதும். இப்போ என்னோட 60 வயசில் வந்து எனக்கு 7-8% ரிட்டர்ன் கிடைச்சா போதும். அன்றைக்கி இருக்கக்கூடிய இன்ஃப்ளேஷனை மேட்ச் பண்ணால் போதும். மிச்சம் இருக்க காசை வந்து அடுத்த ஜெனரேஷன் கொடுத்துட்டு போயிடலாம். அவ்வளோதான் பிளான். ஸோ யார் பேச்சு நம்பாதீங்க. இந்த மாதிரி ஆசை வார்த்தைகளை காமிப்பாங்க. ஒரே ஒரு வார்த்தை தான், உங்களை ஏமாற்றணுன்னா உங்களோட ஆசையை தூண்டுவாங்க. உங்களுக்கு ஆசை வந்துருச்சுன்னா நீங்கள் ஏமாற போகிறீங்கன்னு அர்த்தம். யாராவது எதாவது சொன்னால் கூட, ஓ அப்படிங்களா, சரி ஒரு 15 நாள் கழித்து முடிவு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போடுங்க. அப்படி தள்ளி போட்டிங்கனாலே 15 நாளுக்குள்ளார உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிடும் மேக்ஸிமம். நீங்கள் அவசரமாக போய் ஃபோமோ, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட், அச்சோ அமெரிக்காவில் முதலீடு பண்ணால் முட்டோம்னா முடிஞ்சிடுமோ அப்படின்னு நினச்சிங்கன்னா மொத்தமாக முடிஞ்சிடும். கொஞ்ச நாள் தள்ளி போட்டிங்கன்னா எதுக்கு அமெரிக்காவுக்கு போகணும், இந்தியாவிலேயே நம்ம பண்ண முடியல, அமெரிக்காவில் பண்ண முடியுமா அப்படின்ற கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ பார்த்து கவனமாக இருங்க. அதை சொல்லணும் தான். இது மேக்ஸிமம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒருவேளை இந்த நிதியாண்டில் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னும் 14 நாள், ஆகஸ்ட் 31 வரை டைம் இருக்குது. ஒருவேளை இந்த 14 நாளுக்குள்ள பண்ண முடியலன்னா ஐடிஆர் ரிட்டனை ஃபைல் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ரிவைஸ்டு ரிட்டனுக்கு டிசம்பர் 31 வரை டைம் இருக்குது. நீங்கள் ஐடிஆர் ரிட்டன் ஃபைல் பண்ணிவிட்டு இந்த ரிவைஸ்டு ரிட்டன் ஃபைல் பண்ணலாம். இந்த ஐடிஆர் ரிட்டன் ஃபைல் பண்ணாமல் ரிவைஸ்டு ரிட்டன் ஃபைல் பண்ண முடியாது. பிலேட்டட் ரிட்டன் தான் ஃபைல் பண்ண முடியும். பிலேட்டட் ரிட்டனுக்கு பெனால்ட்டி போடுவாங்க. மறுபடியும் உங்களோட லாஸஸை வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன், பிலேட்டட் ரிட்டன் ஃபைல் பண்ணால், லேட் ரிட்டன் ஃபைல் பண்ணால். ஸோ ஐடிஆரை ஃபைல் பண்ணிடுங்க. அது தப்பாக இருந்தால் கூட சரி. அதுக்கப்புறம் ரிவைஸ்டு ரிட்டன் சார் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிவைஸ்டு ரிட்டன் ஃபைல் பண்ணிக்கலாம். அண்ட் ரிவைஸ்டு ரிட்டன் எத்தனை முறை வேணாலும் ஃபைல் பண்ணலாம். ஆனால் சும்மா அதை கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். நம்மளோட ஐடிஆரை ஜஸ்ட்டு ஒரே ஒரு முறை கரெக்டாக எல்லா காலமையும், அதான் சொன்னேன் இல்லையா, ஈக்விட்டி எஸ்டிசிஜி, ஈக்விட்டி எல்டிசிஜி, நான் ஈக்விட்டி எஸ்டிசிஜி, நான் ஈக்விட்டி எல்டிசிஜி, இன்ட்ரெஸ்ட் இன்கம், டிவிடெண்ட் இன்கம், எஃப்என்டோ, இன்ட்ராடே, இது எல்லாத்தையும் வந்து ஒரு பேப்பரில் இதுதான் டேர்ன் ஓவர், இதுதான் வாங்கின விலை, இதுதான் விற்ற விலை, இதுதான் லாபம்னு சொல்லிட்டு எழுதிக்கிட்டு ஒரு ஆடிட்டர்கிட்ட போய் கொடுங்க. சார் இந்தாங்க புரோக்கரோட ஸ்டேட்மெண்ட் எக்ஸல் ஷீட்டில் இருக்கும், அதையும் கொடுங்க. அவர் பார்த்துட்டு அவர் கரெக்டாக அந்த வேல்யூஸ் எல்லாம் போடுறாங்களான்றதை நீங்கள் ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. 4 பேர்ல நோட்டீஸ்னா நீங்கள் தான் கஷ்டப்படணும். அதை சொல்லலாம் தான். இப்போ வந்து நம்மளோட ரெகுலர் மார்க்கெட் அனாலிசிஸ்க்கு போயிடலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் ஜியோ பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸ்ன்னு வந்தோம்னா, இந்த ஈரான் அமெரிக்கா பிரச்சனைகள் பெருசாக எந்த ஒரு தீர்வும் எட்டப்படலை. அதே மாதிரி பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனால் இந்த இஸ்லாமாபாத் அக்கோர்டுன்னு சொல்லிட்டு ஒரு கையெழுத்து போட்டாங்க, ஜூன் மாதத்தில் போட்டாங்க. அதனோட டேட் வந்து முடிஞ்சிடுச்சு. இப்போ அதனோட டேட் முடிஞ்சதுனால ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இந்த போரில் நாங்கள் தான் ஜெயிச்சோங்க, அது மிலிட்ரியாக சரி பொலிட்டிக்கலாக சரி அமெரிக்கா நினச்சது நடக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேலே வந்த ஒரு அப்டேட் என்னன்னா, அல் அரேபியா ரிப்போர்ட்ஸ் வந்து முதல்ல இதை பப்ளிஷ் பண்ணுறாங்க. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஈரான் அமெரிக்கா 2 பேருமே இன்னும் இந்த 60 நாள் சீஸ்ஃபயர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி வந்த தகவல்னா, இந்த 60 நாளுக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் இருக்குன்றதெல்லாம் நாங்கள் வந்து ஒத்துக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஈரானும் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போதைக்கு இருக்கக்கூடிய கரண்ட் அப்டேட் என்னன்னா, இந்த 60 நாள் எக்ஸ்டென்ஷன் வந்து பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அமெரிக்காவுக்கு இன்னும் கூட டைம் இருக்குது ஒரு ஃபைனல் டீலுக்கு வரதுக்குன்னு சொல்லிட்டு ஈரான் தரப்பில் சொல்லியிருக்காங்க. அண்ட் இதெல்லாம் இப்படி இருக்கும்போது சவுதி மேலே ஹவுத்திஸோட அட்டாக் வந்து கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்குது. அண்டு மொக்கா போர்ட், யமன் நாட்டில் கூடிய அல் மொக்கா போர்ட்டில் சவுதி அரேபியாவோட கப்பல்கள், அந்த கப்பலை பாதுகாப்பாக கொண்டு போகிறதுக்காக எஸ்காட் கப்பல்கள் இருக்குல்ல, அது எல்லாத்து மேலேயும் மிசைல் அட்டாக்ஸை பண்ணியிருக்காங்க. இந்த ஹவுத்திஸ் பண்ணக்கூடிய தாக்குதலால் ஸ்டேட் ஆஃப் பேபல் மதிப்பு வந்து 2வது ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸாக மாறிட்டு இருக்கிறதா வந்து ஒரு செய்தி பரவிட்டு இருக்கு. அதாவது கம்ப்ளீட்டாக வந்து எந்த கப்பலும் போகவே அந்த பக்கம் பயப்படுறாங்க. இதுவும் வந்து குரூட் ஆயிலோட விலையை பயங்கரமாக ஏற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஈரானோட அரசாங்கம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அமெரிக்கா ஒருவேளை ஈரானோட கிரவுண்ட் இன்வெஷன் பண்ணாங்கன்னா, நில வழியாக வந்து தாக்குதல் பண்ணாங்க, தரையிறக்கம் பண்ணாங்கன்னா, ஒரு அமெரிக்கன் சோல்ஜர் கொண்டீங்கன்னா $30,000 அளவுக்கு உங்களுக்கு சன்மானம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஈரானிய பெண்கள் வந்து ரொம்ப வந்து தைரியமானவங்க, ஒருவேளை ஈரானிய பெண்கள் இதை பண்ணாங்கன்னா உங்களுக்கு டபுளாக தருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் மேக்ஸிமம் வந்து அமெரிக்கா வந்து தரையிறக்கம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அப்படி பண்ணாங்கன்னா ஏகப்பட்ட சோல்ஜர்ஸ் வந்து இறப்பாங்க, அதில் மாற்று கருத்து இல்லை. அதனால தான் வந்து இன்னும் அமெரிக்கா வந்து தரையிறக்கம் பண்ணாமல் கடல்லே நின்றுட்டு சண்டை போட்டுட்ருக்காங்க. கடலில் நின்று சண்டை போடும்போது ஏகப்பட்ட உயிரிழப்புகள் வந்து அங்கே ஏற்பட்டுட்டு தான் இருக்குது. ஸோ இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இது ஜஸ்ட் அங்கே இருக்கக்கூடிய மக்களை வந்து ஒரு எந்தூசியாசம் பண்ணணும், எக்ஸைட் பண்ணணுன்றதுக்காக சொன்ன ஒரு விஷயமா வந்து நம்ம பார்க்கலாம். அண்டு ஈரானோட கரன்சி வந்து பயங்கர சீப்பாக இருக்குது. $30,000 எவ்வளோ கோடியை கொடுக்க வேண்டியும், அதை நோட் பண்ணிக்கோங்க.
அண்ட் வாஷிங்டன் போஸ்ட் அங்கே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி நியூஸ் பேப்பர் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கல்ஃப் நாடுகள் வந்து ட்ரம்ப் மேலே நம்பிக்கை இழந்துட்டாங்க, அதன் காரணமாக வந்து இந்த கல்ஃப் நாடுகள் இருக்கக்கூடிய அமெரிக்கன் மிலிட்ரி பேசஸை எடுக்கலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து வாஷிங்டன் போஸ்ட்ன்றது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளோட ஒரு செய்தி ஊடகம். ஆனால் வந்து ஒன்று பாருங்களேன், எதிர்க்கட்சின்றவங்க ஆளுங்கட்சிக்கு எதிராக தான் பேசணும், ஆனால் நாட்டுக்கு எதிராக பேசுகிறாங்க. அது எல்லா ஊர்லேயும் அதே தான் நடக்குது. ஏன்னா இவங்க வந்து இப்போ லிட்ரலாக வந்து அமெரிக்காவுக்கு எதிராக பேசுகிறாங்க, அமெரிக்கா பலவீனம் ஆயிடுச்சுன்னு பேசுகிறாங்க. ட்ரம்புக்கு எதிராக பேசினா பரவாயில்ல, அமெரிக்காவுக்கு எதிராக பேசுகிறாங்க. இது எல்லா ஊர்லேயும் இது நடக்குது. நம்ம வந்து ஒரு கட்சிக்கு, ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு எதிராக பேசலாம், ஆனால் நாட்டுக்கு எதிராக பேசவே கூடாது. நாம் ஒரு இந்தியர்களாக அதில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுக்கு நம்மளுக்கு நல்ல எக்ஸாம்பிள் வந்து இஸ்ரேல், ஈரான். இவங்க 2 பேருமே அவங்களோட நாட்டை வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்குள்ளார எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அந்த மாதிரி இந்தியர்களும் இருக்கணும். அண்ட் இன்னொரு பக்கம் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் கிட்டேருந்து ஒரு அப்டேட் என்னென்னா, இந்த ஈரானோட சீஸ்ஃபயர் வந்து, இந்த ஈரான் அமெரிக்கா சீஸ்ஃபயர் நடந்தது. ஈரான் எப்படி நினைக்கிறாங்கன்னா, அமெரிக்கா இந்த க்ரூட் ஆயிலோட மார்க்கெட்டை கொஞ்சம் கூல் ஆஃப் பண்ணுறதுக்காகவும், அதே மாதிரி மிகப்பெரிய ஒரு தாக்குதல் நடத்துறதுக்கான ப்ரிப்பரேஷனுக்காக இந்த டைம் எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே சமயம் ஈரானும் கூட பதில் தாக்குதலுக்கு வந்து தயாராகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலில் இன்னைக்கு செய்தியை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அங்கே இருக்கக்கூடிய ப்ரெஸ்ஸுக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் சவுத் கொரியாவை இப்போதைக்கு வந்து மிசைல் டெஸ்ட் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் நிறுத்தி வைக்க சொல்லியிருக்கோம். காரணம் வந்து வட கொரியாவோட எங்களுக்கு ஒரு நல்ல நட்புறவு இருக்கிறதுனால அதை கெடுத்துக்க வேணாம்னு சொல்லியிருக்கோம். மனுஷன் ஃபஸ்ட்டு டைமும் ஒழுங்காக பேசியிருக்கான்னு நினைக்கலாம். அது இது எத்தனை நாளைக்குன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் இன்னொரு பக்கம் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த சவுதி அரேபியா, துருக்கி, பாகிஸ்தான் 3 பேருமே சேர்ந்து மெகா டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட் சைன் பண்ணது வந்து நான் பாசிட்டிவாக தான் பார்க்குறேன். இது இன்னும் மிடில் ஈஸ்டில் வந்து ஒரு ஸ்திரத்தன்மை உண்டாக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஆனால் ஈரான் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட் கையெழுத்து போட்டதே அமெரிக்கா மேலே இருக்கக்கூடிய அவநம்பிக்கை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் சொல்கிறாங்க. இதையும் நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் என்னதான் இந்த டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட் சைன் பண்ணி கூட 2 வாரம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சவுதி அரேபியாவை போட்டு ஏமன் அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. பாகிஸ்தானும் வரல, துருக்கியும் வரல. அதையும் நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. அண்ட் போப்பாண்டவர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து தொடர்ந்து பாலஸ்தீனத்தில் மிகப்பெரிய அளவுக்கு வன்முறை வந்து நடந்துகிட்டே இருக்குது, வைலன்ஸ் நடந்துகிட்டே இருக்குது, இதை தயவு செஞ்சு நிறுத்துங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ போப்பாண்டவரோட பேச்சை இஸ்ரேலியர்கள் கேட்பாங்களா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான். இதுதான் இப்போதைக்கு இந்த ஈரான் அமெரிக்காக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனை. இன்னொரு பக்கம் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை வந்தோம்னா, தொடர்ந்து இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை வந்து நடந்துகிட்டே தான் இருக்குது, அட்டாக்ஸ் வந்து நடந்துகிட்டே தான் இருக்குது. இத்தனை நாள் வந்து க்ரூட் ஆயிலோட கப்பல்கள் மேலே, இந்த பெட்ரோல் ஸ்டேஷன்ஸ் மேலே, டீசல் ரிஃபைனரிஸ் மேலே வந்து அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இது இப்போது லாஸ்ட் 1 வாரமாக உணவுப் பொருட்களை எடுத்துகிட்டு போகக்கூடிய கார்கோ கப்பல்கள் மேலே அட்டாக் பண்ணுறாங்க. இதன் காரணமாக மிகப்பெரிய அளவுக்கு தானிய ஏற்றுமதி வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யாவும் சொல்கிறாங்க, உக்ரைன் சொல்கிறாங்க. அப்புறம் எதுக்கடா சண்டை போடுறீங்கன்ற மாதிரி இருக்குது. அண்ட் அதே சமயம் இந்த சன்ஃப்ளவர் ஆயில் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுறாங்களே, அந்த ஆயிலை வந்து ஏற்றுமதி வந்து தடைப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப சீரியஸான விஷயம். காரணம், நம்ம மிகப்பெரிய அளவுக்கு சமையல் எண்ணெய் வந்து இறக்குமதி தான் செய்கிறோம். நம்மளோட பிரைம் மினிஸ்டர் கூட ஏப்ரல் மாதம் பேசும்போது சமையல் எண்ணெய், தங்கம் இது எல்லாத்தையும் வந்து நம்ம வாங்குறத வந்து கம்மி பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் பேசியிருந்தார். ஸோ நம்மளோட மிகப்பெரிய இம்போர்ட்ஸில் ஒன்று வந்து சமையல் எண்ணெய். ஸோ சமையல் எண்ணெயோட விலையும் வந்து அதிகமாகும். சன்ஃப்ளவர் மட்டும்தானே அதிகமாகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சோம்னா, பக்கத்துலேயே வந்து பாம் ஆயில், அதுக்கப்புறம் வந்து தேங்காய் எண்ணெய் எல்லாமே பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸாக வந்து விலை ஏற ஆரம்பிக்கும். இது நம்மளோட சிபி இன்ஃப்ளேஷனை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் உக்ரைனோட பிரசிடென்ட் ஜெலன்ஸ்கி என்ன சொல்லியிருக்காருன்னா, போன 1 மாதத்தில் மட்டும், அதாவது ஜூலை மாதத்தில் மட்டும் 42,860 பேர் அளவுக்கு ஒன்று காயமடைஞ்சிருக்கலாம், இல்லைன்னா கொல்லப்பட்டிருக்கலாம் ரஷ்யாவோட சோல்ஜர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது 2025 ஜனவரிக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு கேஷுவாலிட்டி கவுண்ட்டாக வந்து சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு தொடர் தாக்குதல் லாஸ்ட் 1 மாதத்தில் வந்து நடந்திருக்கு. அதை நம்மளோட மார்க்கெட் அனாலிசிஸில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்போதைக்கு வந்து இப்போது சாயங்காலம் வந்து அப்டேட் என்னென்னா, இன்னும் இந்த 60 நாள் சீஸ்ஃபயரை நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். அந்த எம்ஓயில் இருக்கக்கூடிய 60 நாள் டைம் முடிஞ்சிருச்சு, இன்னொரு 60 நாள் நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் அமெரிக்கா ஒரு டீலை முடிக்கிறதுக்கான டைம்னு சொல்லிட்டு ஈரானும் சொல்லியிருக்காங்க. இது நடக்குமா நடக்காதான்னு சொல்லிட்டு ஒரு ஐயப்பாடு இருக்குது. அண்ட் பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஓமன் இந்த ஈரான் அமெரிக்கா போர் நடுவில் வந்தாங்கன்னா நாங்கள் அவங்களே அடிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதை நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா, ஓமன் மெதுவாக வந்து ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸில் நாங்களும் காசு வாங்குறோம்னு சொல்லிட்டு ஒரு சில டைமில் பேசுகிறாங்க. ஆனால் அமெரிக்காவோட ப்ரெஷர் காரணமாக மறுபடியும் பேக் அடிச்சிடுறாங்க.
ஒருவேளை நீயும் வந்து ஈரான் மாதிரி காசு வாங்குறேன்னு இறங்குனேன்னு வச்சுக்கோ, உன்னையும் சாத்துன்னு சாத்துவேன் அப்படின்னு மிரட்டுற மாதிரி தான் இது நம்ம எடுத்துக்கணும். ஸோ என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா இந்த ஈரான் ஓமன் கூட தான் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. 2 பேருமே சேர்ந்து காசு வாங்கலான்னு முடிவுக்கு வந்துட்டாங்கன்னா அது ட்ரம்ப்புக்கு நெகட்டிவான விஷயம். அதுதான் முக்கியமான பாயிண்டாக இருக்குது. அண்ட் நம்மளோட இந்திய பொருளாதாரத்தை பற்றின செய்திகளுக்கு வந்தோம்னா 12 மாநிலங்களில் ரெட் ஆரஞ்சு அலர்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. மிகப்பெரிய அளவுக்கு மழை பெய்ய போகிறதா சொல்லியிருக்காங்க. ஈவன் கிருஷ்ணகிரியில் தென்கனிக்கோட்டையில் மழை பெஞ்சிருக்கு. ஆனால் கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்குள்ளார மழை பெய்யல. மேபி நான் இருக்கிறதுனாலே என்னன்னு தெரியல. ஸோ இப்போ நம்மளோட ஐஎம்டி இந்தியன் மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வருஷத்தோட மான்சூன் டிஃபிசிட், பருவமழைக்கான டிஃபிசிட் வந்து 13% குறைஞ்சிருக்கு. அண்ட் இது வரும் நாட்களில் இன்னும் இந்த டிஃபிசிட் வந்து குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறாங்க. அண்ட் இந்தியாவோட இவி எக்ஸ்போர்ட் வந்து ஒரு வருஷத்துக்குள்ளாரே 16 மடங்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. அதாவது போன வருஷம் வந்து $22 மில்லியன் அளவுக்கு ஏற்றுமதி பண்ணோம்னா இந்த வருஷம் வந்து $369 மில்லியன் அளவுக்கு நம்ம ஏற்றுமதி பண்ணியிருக்கோம், போன நிதியாண்டுக்கும் இந்த நிதியாண்டுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவான விஷயம். சைமாஸ்டியஸ், கெனிஸ் டெக்னாலஜிஸ், டிக்ஸான் டெக்னாலஜிஸ் இவங்களுக்கெல்லாம் இது ஒரு பாசிட்டிவான விஷயமா பார்க்கப்படுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு ரூமர் வந்து நேற்று நைட்ல இருந்தே போயிட்டு இருந்தது. என்னன்னா கேபினெட்ல ரீஷப்ளிங் நடக்க போகுதுன்ட்டும் ஃபைனான்ஸ் மினிஸ்டரும் மாற்ற போறான்னு சொல்லிட்டு இது போன மாசமே இந்த மாதிரி ஒரு ரூமர் வந்தது. இதன் காரணமாக வந்து இன்னைக்கு ஈவினிங் கூட வந்து நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் அப்டேட் பண்ணியிருந்தோம். யாரும் வந்து போய் கால் ஆப்ஷன் வாங்காதீங்க, ஏதோ ஒரு பெரிய மாற்றம் வரும்னு சொல்லிட்டு. அந்த மாதிரிலாம் மாற்றம் வராது, ஏமாற்றமாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ நம்ம வீடியோ வந்து 9:50க்கு பேசிகிட்டு இருக்கோம். இந்த நேரம் வரையும் இந்த மாதிரி எந்த அப்டேட்டும் வரல. ஃபைனான்ஸ் மினிஸ்டர் மாற்றிட்டோன்ற மாதிரி. ஒருவேளை மாற்றினாங்கன்னா நம்மளோட நிஃப்டி வந்து குறைஞ்சது 500லேருந்து 1000 பாயிண்ட் அளவுக்கு ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மார்க்கெட் சென்டிமெண்ட்டை பொறுத்து. ஸோ மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஆனால் இப்போ ஈவினிங் ஒரு 7-8 மணிக்கு பக்கத்தில் பார்த்தோம்னா ஒரு அப்டேட் வந்திருக்கு. பிஜேபியோட கட்சிக்குள்ளார சில பேருக்கு வந்து மாநில பதவிகள், தேசிய அளவிலான பதவிகள் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு விஷயம் நடந்திருக்கே தவிர்த்து கேபினெட்டில் அமைச்சர்களை மாற்றுறது தான் எந்த செய்தியும் வந்து வரல. அப்படி ஏதாவது செய்திகள் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு வந்து நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் அப்டேட் பண்ணுறேன். இந்தியாவோட சோலார் மாடியூல் கெப்பாசிட்டி ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தோம்னா 100 ஜிகாவாட் அளவுக்கு நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் கூட 120 ஜிகாவாட் அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது, ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி இருக்குது. இந்த 120 கெப்பாசிட்டியில் 100 தான் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியுது, டோட்டல் கெப்பாசிட்டி அச்சீவ் பண்ண முடியல. இருந்தாலும் கூட இதுக்கு இந்த இங்கல் அப்புறம் வேஃபர் இந்த மாதிரியான உற்பத்தி செய்யக்கூடிய ரா மெட்டீரியல் வந்து இறக்குமதி தான் நம்ம பண்ணுறோம். அதை தொடர்ந்து விக்ரம் சோலார் வந்து 2029 இதை பண்ண போகிறதாகவும், டாடா பவர் வந்து இப்போ இந்த நிதியாண்டில் வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணி ஒரு பிளான்ட்டை வந்து போட போகிறதாகவும் சொல்லிட்டு நம்மளோட மார்க்கெட் அனாலிசிஸில் போன வாரம் பார்த்துருந்தோம். ஸோ இந்த விஷயம் வந்து அண்டர் கிரவுண்டில் போயிட்டு இருக்கு. அப்படி பண்ணிட்டாங்கன்னா ரா மெட்டீரியலும் நம்மளே உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சிடும். இது ஒரு பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது. அண்ட் ஏற்கனவே சொன்னதா சன்ஃப்ளவரோட ஆயில் விலை வந்து ஏறப்போகுது. கிட்டத்தட்ட 1.5 லட்சம் மெட்ரிக் டன் அளவுக்கு இந்த ரஷ்யா உக்ரைன் போரால ஷிப்மெண்ட்ஸ் வந்து டிலே ஆகிட்டு இருக்கு. அண்ட் இந்த ஒரு மாதத்துல வந்து சன்ஃப்ளவரோட விலை வந்து அதிகமாக வாய்ப்பு இருக்குது. மேபி நாளைக்குள்ளார போய் வாங்குறதா இருந்தால் வாங்கிக்கோங்க. ஒரு மாதத்துக்கு தேவையானது வாங்கிக்கோங்க. ஏன்னா 1ஆம் தேதி சம்பளம் வரணுன்ற வரைக்கும் வெயிட் பண்ணோம்னா அதுக்குள்ளார ஏறுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அண்ட் இந்தியாவோட ஆனுவல் விண்ட் அடிஷன் வந்து 10 ஜிகாவாட் அளவு இருக்கணும். அப்போ தான் 2030 நம்மளோட டார்கெட் அச்சீவ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நம்மளோட அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. இது வந்து சுஸ்லான், அதுக்கப்புறம் ஐநாக்ஸ் விண்டுக்கு பாசிட்டிவான விஷயம். சுஸ்லானில் வந்து முதலீடு பண்ணலாமான்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்காதீங்க. ஏன்னா வந்து நான் மார்க்கெட்டுக்குள்ளார வரும்போது சுஸ்லானை பற்றி ஒரு நெகட்டிவான விஷயம் வந்து போயிட்டு இருந்தது. இப்போ எப்படி ராஜேஷ் எக்ஸ்போர்ட் வந்து போயிட்டு இருக்கு, அந்த மாதிரி வந்து அவங்க ஃபினான்ஷியல் ஃப்ராட் பண்ணாங்கன்னு மிகப்பெரிய அளவுக்கு லாஸ் மேக்கிங் கம்பெனியாக, வெல்த் டெஸ்ட்ராயராக வந்து அறியப்பட்ட ஒரு ஷேர். அதனால சைக்காலஜிக்கலாகவே வந்து அந்த கம்பெனியில் வந்து எனக்கு செட் ஆகுது. அண்ட் இந்த விண்ட் செக்மெண்ட்டில் வந்து நான் பெருசாக யாரும் முதலீடு பண்ணலை. இது வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட்டடான ஒரு பெட்டாக இருக்கிறதுனால நீங்கள் கம்பேரிட்டிவ்லி வந்து சோலாரோட விண்டை கம்பேர் பண்ணி பாருங்களேன். சோலார் எவ்வளோ ஏறிடுச்சு, விண்டு வந்து இன்னும் அந்த அளவுக்கு ஏறலை. ஸோ விண்ட் பவர் அப்படின்றது கமர்ஷியலாக மட்டும் தான் பண்ண முடியும். ஆனால் சோலார்ன்றது ரெசிடென்ஷியலாகவும் பண்ண முடியும், கமர்ஷியலாகவும் பண்ண முடியும், பவர் பிளான்ட்டாகவும் அதை பண்ண முடியும். அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து நம்மளோட போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் வந்தோம்னா இன்றைக்கி நம்மளோட நிஃப்டி வந்து காலையில் 24,343 ஓப்பன் ஆச்சு. ஒரு மைல்டு கேப் டவுன். அங்கேருந்து ஒரு கான்ஸ்டன்டான செல் ஆஃப். காரணம் வந்து இந்த ஈரான் அமெரிக்காவில் எந்த விதமான தீர்வு எட்டப்படலைன்னு சொல்லிட்டு வந்து ஒரு பயங்கரமான செல் ஆஃப். அண்ட் காலையில் அந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் மாற்றுறாங்கன்ற ரூமர் வந்து பெரிய அளவுக்கு வந்து மார்க்கெட்டில் ஃபேக்டரின் ஆகலை. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஒரு சூப்பரான ரிகவரி 12 மணிக்கு மேலே. அந்த ரிகவரி எதனால் வந்துச்சுன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. அண்ட் சில பேர் வந்து இந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் மாத்திர காரணமாக வந்ததுன்னு சொல்கிறாங்க. சில பேர் இந்த ஈரான் அமெரிக்காவில் ஏதாவது முன்னேற்றம் வந்ததுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ரெண்டுமே வந்து நடக்கலை. ஒரு நல்ல ரிகவரி. ஆனால் நிஃப்டி வந்து கிட்டத்தட்ட 130 பாயிண்ட் அளவுக்கு ரெக்கவர் ஆச்சு. அண்ட் இந்த சிஏஎஸ் சிஸ்டத்தை 2 வாரத்துக்கு முன்னாடி
இதே திங்கக்கிழமையில் வந்து ஆகஸ்ட் 3ஆம் தேதி வந்து லான்ச் பண்ணாங்க. அப்பத்துலேருந்து நிஃப்டி வந்து கண்டினியூஸாக வந்து கேப் அப் க்ளோசிங்காக தான் இருந்தது. 3.25க்கும் அந்த சிஏஎஸ் ஆப்ஷன் க்ளோசிங் பார்த்தோம்னா கேப் அப்பில் தான் இருக்கும். இது இங்கே இருக்குன்னா இங்கே தான் வந்து க்ளோஸ் ஆகிட்டு இருந்தது. ஃபஸ்ட்டு டைமாக இந்த 2 வாரம் கழிச்சு இன்னைக்கு சிஏஎஸ் க்ளோசிங் வந்து 3.25 விட கீழே க்ளோஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 78 பாயிண்ட் அளவுக்கு கேப் டவுனில் க்ளோஸ் ஆயிருக்கு. 24,287 வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. நான் மறுபடியும் சொல்கிறது ஒன்று தான், இந்த ஈரான் அமெரிக்கா பிரச்சனையெல்லாம் வந்து மார்க்கெட் வந்து சரி அந்த பக்கம் ஓரமாக போய் விளையாடுங்கப்பா அப்படின்ற மாதிரி வந்து கடந்து போக ஆரம்பிச்சிடுச்சு. இது சூனர் ஆர் லேட்டர் ஒரு சொல்யூஷன் வரதா போகுது. மார்க்கெட் இப்போ அந்த கட்டத்தை தாண்டி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு தான் நான் பார்க்குறேன். ஸோ இதுக்கு மேலே வீக்னஸ் இருந்தால் கூட 24,000 உடைச்சா அது மிகப்பெரிய ஒரு சான்ஸாக தான் நம்ம பார்க்கணும். அதை உடைக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம நம்புவோம். அண்ட் ஓவராலாக இன்றைக்கி அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ பார்த்தோம்னா மொத்தம் 3,300 கம்பெனியில் 1,683 கம்பெனிஸ் அளவுக்கு பாசிட்டிவாகவும் 1,825 கம்பெனிஸ் அளவுக்கு நெகட்டிவாக வந்து ட்ரேட் ஆகிடுது. மேக்ஸிமம் இன்னைக்கு உங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து நியூட்ரலாக தான் இருந்திருக்கும். பெரிய லாஸோ இல்லை பெரிய ப்ராஃபிட்டோலாம் இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அண்ட் அடுத்து பேங்க் நிஃப்டி ஃப்ளாட்டாக இருந்தது. ஆனால் இன்ட்ராடேல கிட்டத்தட்ட ஒரு 400-500 பாயிண்ட் விழுந்துட்டு அண்ட் அந்த மத்தியானத்துக்கு மேலே வந்த ரெக்கவரியில் 625 பாயிண்ட் அளவுக்கு ரெக்கவர் ஆச்சு. நிஃப்டி வந்து ஒரு 100-120 பாயிண்ட் தான் ரெக்கவர் ஆச்சு. ஆனால் பேங்க் நிஃப்டி வந்து கிட்டத்தட்ட 1.25% அளவுக்கு ரெக்கவர் ஆச்சு. ஸோ இந்த ஃபினான்ஸ் மினிஸ்டரோட நியூஸாக கூட இருக்கலாம். அண்ட் ஆட்டோ செக்டார் ஃப்ளாட்டாக இருந்தது. எஃப்எம்சிஜி 1% டவுனில் இருந்தது. இன்றைக்கும் ஐடிசி வந்து புது 52 வீக் லோ வந்து ரீச் பண்ணது. அண்ட் ஐடி செக்டார் வந்து 1.25% அளவுக்கு இருந்திருந்தது. அண்ட் ஃபார்மா அண்ட் ஹெல்த் கேர் 0.4% அளவுக்கு இருந்திருந்தது. ஐடிசி வந்து விலோன்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்தது தான். ஆனால் ரிசல்ட் வந்த அன்னைக்கு இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து பெரிய வால்யூமோட அதை பம்ப் பண்ணாங்க. ஸோ அதை பண்ணாமல் இருந்திருந்தால் நமக்கு வந்து ஒரு 8-9,000 ரூபாய் லாபம் கிடைச்சிருக்கும். கடைசியில் 1,600 ரூபாய் பக்கத்தில் லாஸ்ட்டில் எக்ஸிட் ஆனோம் அந்த F&O பொசிஷன். ஸோ பார்த்துக்கலாம், அது பார்ட்ஸ் அண்ட் பார்சல், அவ்வளோதான். கோல்டு ப்ரைஸஸ் பார்த்தோம்னா $4,420 வந்து ட்ரேட் ஆயிருக்கு. அண்ட் 24 கேரட் கோல்டு வந்து 15,620 ரூபா ஒரு கிராமுக்கும், 22 கேரட் கோல்டு வந்து 14,320 ரூபா ஒரு கிராமுக்கு வந்து நம்மளோட புல்லியன் அசோசியேஷன் சொல்லியிருக்காங்க. சில்வர் ப்ரைஸஸ் வந்து 2,39,000 ரூபா ஒரு கிலோக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் இன்னைக்கும் டிப்ரிஷியேட் இருக்குது. 95.60 அளவுக்கு ஒரு டாலர் வந்து ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு எஃப்ஐஎஸ் வந்து இன்னைக்கு 2,500 கோடி ரூபாய் அளவுக்கு செல் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆக்சுவலாக வந்து இந்த எஃப்ஐடிஏ டேட்டா பார்க்கறதுக்கு முன்னாடி வரையும் ராம்தேவ் அகர்வால் இருக்கா இல்லையா, மோதிலால் ஆஸ்வாலோட சேர்மன், அவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் பண்ணியிருந்தார். அதை வந்து ஃபஸ்ட்டு எழுதிட்டேன். அதுக்கப்புறம் தான் இந்த எஃப்ஐடிஏ டே பார்த்தேன். என்னடா இது அதுக்குள்ளார மாறிட்டானுங்கன்ற மாதிரி இருந்தது. அண்ட் டிஐஎஸ் வந்து 5,100 கோடி ரூபாய் அளவுக்கு பை பண்ணியிருக்காங்க இன்னைக்கு ஒரு நாள். அண்ட் மோதிலால் ஆஸ்வால் சேர்மன் ராம்தேவ் அகர்வால் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இவர் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பர்சனாலிட்டி. இவரோட இன்டர்வியூலாம் பாருங்கள், நிறைய நாலேஜ் வந்து உங்களால் கெயின் பண்ணிக்க முடியும். இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அடுத்த 5 வருஷத்துக்கு வந்து நம்மளோட ஈக்விட்டி வந்து 15% அளவுக்கு சிஏஜிஆரில் ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. காரணம், எர்னிங்ஸ் வந்து அதிகமாகிட்டு இருக்குது. எஃப்ஐஎஸ் வந்து செல்லிங்கை நிறுத்தியிருக்காங்க. அண்ட் எஃப்ஐஎஸோட கன்சர்ன் வந்து டேக்ஸ் கிடையாது, ருப்பி டிப்ரிஷியேஷன் தான். அண்ட் இந்த எஃப்சிஎன்ஆர் இந்த மாதிரி கவர்மெண்ட் மெஷர்ஸ் காரணமாக ருப்பி டிப்ரிஷியேஷனும் வந்து நிறுத்திருக்கிறதுனால அடுத்த 4-5 வருஷத்துக்கு வந்து மார்க்கெட் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. அண்ட் ஹிஸ்டாரிக்கலாகவே வந்து ஒரு 2-3 வருஷம் மார்க்கெட் ரிட்டர்ன் கொடுக்கலனா அடுத்த 2-3 வருஷத்தில் அந்த ரிட்டர்ன் கொடுக்காத 2-3 வருஷத்துக்கும் சேர்த்து ரிட்டர்ன் கொடுக்கும். இது மார்க்கெட்டில் ரொம்ப வருஷமாக இருக்கிறவங்களுக்கு வந்து தெரியும். ஏன் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் கெரியரில் 2015 இப்போ 2026 11 வருஷத்தில் கோல்டன் பீரியட்னா 2018 ஒரு என்பிஎஃப்சி கிரைசிஸ் வருது இந்தியாக்குள்ளார, இதே மாதிரி ஃபினான்ஸ் செக்டாருக்குள்ளார. அந்த செக்டாரில் வந்து ஒரு ஃபால் வருது, அதில் ஒரு நல்ல லாபம். அதுக்கப்புறம் 2020-21 அந்த கோவிட் டைம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா 2023 எண்டுலேருந்து 2024 இந்த ட்ரம்ப் வரதுக்கு முன்னாடி வரையும் இந்த பேங்க் நிஃப்டியோட ஆப்ஷன்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு வரையும் இந்த 3 பீரியட் தான். இந்த 11 வருஷத்தில் 3 பீரியட் வந்து கோல்டன் பீரியட், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு பீரியட் வந்து இப்போ 2 வருஷம் வந்து எந்த ரிட்டர்னும் கொடுக்காம இருக்கிறதுனால வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு நான் பர்சனலாக நம்புறேன். அவரும் இதே தான் சொல்லியிருக்காரு. அண்ட் எஃப்ஐஎஸோட செல்லிங் வந்து இந்த ஆகஸ்ட் மாதத்தில் குறைஞ்சிருக்கிறதா சொன்னார். இன்றைக்கி 2,500 கோடிக்கு விற்றுருக்காங்க. அண்ட் இன்றைக்கான ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ் வந்தோம்னா ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ் ரொம்ப கம்மி தான், ஒரு 12-13 கம்பெனிஸ் தான் இருக்குது. அண்ட் மகேந்திரா வந்து புதுசாக ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதனோட பேர் வந்து பார்த்தோம்னா BE6 Sport EQ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பேட்ரி ஆஸ் எ சர்வீஸ் மாடலில் வரப்போகுது. அதாவது பேட்ரிக்கு வந்து நீங்கள் தனியாக காசு கட்டணும். பேட்ரி இல்லாமல் இந்த காரோட விலை வந்து 11,45,000 ரூபாய். பேட்ரி வந்து ஒரு கிலோமீட்டருக்கு 3.75, அதாவது 3.25 ரூபா வந்து நீங்கள் காசு கட்டணும். இது கிட்டத்தட்ட சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரி தான். ஏன்னா பேட்டரியோட காஸ்ட் பெருசாக இருக்கிறதுனால இந்த பேட்டரி ஆஸ் எ சர்வீஸ் மாடல் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ஏற்கனவே நம்ம இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அண்ட் இதன் காரணமாக வந்து ஆவரேஜ் ரெவன்யூ பர் யூசர் மாதிரியான ஒரு சிஸ்டம் வந்து
ஆட்டோ செக்மெண்ட்டுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை நோட் பண்ணிக்கணும். கூடிய சீக்கிரமே வந்து ஆட்டோ செக்டார் அனலைசிஸ் பண்ணும்போது ஆர்பு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும் கீ மெட்ரிக்கில், கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸில். அதுக்கு காரணம் இந்த பேட்டரி ஆஸ் எ சர்வீஸ் மாடல் தான். அண்ட் ஓஎன்ஜிசி வந்து அமெரிக்கா கிட்டேருந்து லைசன்ஸ் வாங்கிட்டாங்க. எதுக்கான வெனிசுலாவில் க்ரூட் ஆயிலை தோண்டி எடுக்கிறதுக்கு. காரணம் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இந்த வெனிசுலாவில் வந்து அமெரிக்கா அவங்களோட கண்ட்ரோலுக்கு எடுத்துட்டாங்க. இப்போ அங்கே க்ரூட் ஆயில் தோணுன்னா அமெரிக்கா கிட்ட பர்மிஷன் வாங்கினதற்கு அந்த லைசன்ஸ் ஓஎன்ஜிசிக்கு வந்து கிடைச்சிருக்கு. இது ஒரு பாசிட்டிவான விஷயம் ஓஎன்ஜிசிக்கு. அண்ட் அடுத்து பிசிஎல் இண்டஸ்ட்ரி இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் அடிஷ்னலாக வந்து எத்தனால் அலோகேஷனை 2.35 அதாவது 2,35,00,000 லிட்டர்ஸ் வந்து அதிகரிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் கிட்ட இருந்து Q4க்கான எத்தனால் சப்ளையோட ஆர்டரும் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே பாசிட்டிவான விஷயமா இருக்குது. அண்ட் இப்போதைக்கு டோட்டல் எத்தனால் ஆர்டர் புக் வந்து 1.5 lakh கிலோ லிட்டர் அளவுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவான விஷயம் பிசிஎல் இண்டஸ்ட்ரிக்கு. அண்ட் லார்சன் டியூப்ரோக்கு வந்து மிடில் ஈஸ்ட்லேருந்து ஒரு ஆஃப் ஷோர் ப்ராஜெக்ட்டுக்காக 15,000 கோடி ரூபா மதிப்புள்ள ஆர்டர் வந்து கிடைச்சிருக்கு. இது லார்சன் டியூப்ரோக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம். மிடில் ஈஸ்ட்லேருந்து இவங்களுக்கு பெரிய ஆர்டர்ஸ் வரும்னு சொல்லிட்டு இந்த போர் ஆரம்பிச்சவே நம்ம சொன்னது தான். இதை நோட் பண்ணிக்கோங்க. ஆனால் எந்த நாட்டிலேருந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு இவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணாங்க. அண்ட் அடுத்து எம்டிஎன்எல் வந்து இன்னைக்கு ஷேர் ப்ரைஸ் வந்து அதிகமாக இருந்தது. அதை குறித்து மணி கண்ட்ரோலில் ஒரு ஆர்டிக்கல் வந்திருந்தது. என்னன்னா பிஎஸ்என்எல் வந்து கிட்டத்தட்ட 77,000 கோடி ரூபா அளவுக்கு கேபெக்ஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம போன வாரம் மார்க்கெட் அனாலிசிஸில் ஒரு செய்தியாக வந்து பார்த்துருந்தோம். அதன் காரணமாக தேஜஸ் நெட்வொர்க்கு ஒரு பாசிட்டிவான விஷயம். இவங்க எக்ஸ்ட்ரா வந்து இந்த செல்ஃபோன் டவர்லாம் போட்டாங்கன்னா அவங்களுக்கு பிஸ்னஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். அது காரணமாக இந்த 77,000 கோடிக்கு வந்து சில அசட்ஸை வந்து லிக்விடேட் பண்ணுறதுக்கு பிஎஸ்என்எல் வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கும் எம்டிஎன்எலுக்கும் என்னப்பா சம்மதம்னா, இந்த எம்டிஎன்எலும் பிஎஸ்என்எலும் சேர்ந்து சில அசட்ஸை வந்து பாம்பே நியூ டெல்லியில் வந்து ஓன் பண்ணுறாங்க. இதை விற்கும்போது எம்டிஎன்எலோட கேஷ் ரிசர்வ்ஸ் வந்து அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எம்டிஎன்எலுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம். அதை வந்து எம்டிஎன்எல்ல நோட் பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த எம்டிஎன்எல்ல பெரிய அளவுக்கு ப்ராஃபிட் வந்து யாரும் பண்ணது கிடையாது. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து ஓலா எலக்ட்ரிக் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவங்க ஏற்கனவே நம்ம பேசினது தான், இவங்களோட பிஸ்னஸ் வந்து அப்படியே வந்து வேற ஒரு பிஸ்னஸ் லைஃப் சைக்கிள்குள்ளே கொண்டு போயிட்டாங்க. ரீஇன்வென்ஷன் காரணமாக பேட்டரி பிஸ்னஸ்குள்ளே போயிட்டாங்க. இப்போ இந்த பேட்டரி பிஸ்னஸ் வந்து 3 கட்டமாக பிரிச்சிருக்காங்க. சக்தி ஜென் 2 அப்படின்ட்டும், சக்தி ரேக் அப்படின்ட்டும், அதே மாதிரி மகாசக்தி அப்படின்னு சொல்லிட்டும் பிரிச்சிருக்காங்க. இந்த சக்தி ஜென் 2ன்றது ரெசிடென்ஷியலில் வந்து இருக்க போகுது. இந்த பேட்டரி ஸ்டோரேஜு, இந்த பவர் பேங்க்ஸு, இந்த ஜென்ரேட்டரு, இந்த யூபிஎஸ் மாதிரியான விஷயங்கள். இந்த சக்தி ரேக் 2ன்றது கமர்ஷியல் பில்டிங்ஸில். மகாசக்தி யூட்டிலிட்டின்றது வந்து இந்த டேட்டா சென்டர், இபிசி ஆர்டர்ஸ் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதில் வந்து வரப்போகுது. ஸோ இப்போ 2026 நவம்பருக்குள்ளார இந்த சக்தி ஜென் 2ல நாங்கள் வந்து டெலிவரிஸ் வந்து டெலிவரி கொடுக்க ஆரம்பிச்சிருவோம்னு சொல்லியிருக்காங்க. இது ஓலா எலக்ட்ரிக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம். இவங்க ஸ்கூட்டரில் தான் சொதப்பிட்டாங்க. இந்த பேட்டரி பிஸ்னஸில் எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கணும். நான் வந்து இப்போதைக்கு இதில் எதுவும் இன்வெஸ்ட் பண்ணல. இது ஒரு டிஸ்க்ளோஷர். அண்ட் லூபினுக்கு வந்து அமெரிக்காவோட யூஎஸ் எஃப்டிஐ கிட்டேருந்து அப்ரூவல் கிடைச்சிருக்கு. இவங்களோட பிட்டோலிசன்ட் அப்படின்ற ஒரு டேப்லெட்டுக்கு. இது வந்து ஒரு நியூரோ ட்ரக். இந்த நியூரோ ட்ரக்கை பற்றி நான் படித்தேன். என்ன ட்ரக் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும்னு படித்தேன். பகலில் அதிகமாக தூக்கம் வரத்துக்கும் ராத்திரியில் தூக்கம் வராமல் இருக்கிறதுக்குமான ட்ரக்கா. அப்படி பார்த்தாக்கா இது பல பேருக்கு தேவைப்படும். எஸ்பெஷலாக எனக்கு சில டைம் வந்து எனக்கு நைட்டில் தூக்கம் வராது, பகலில் கண்ணை சொக்கும். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு நியூரோ ட்ரக். இது ஆக்சுவலாக எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை. நைட்டில் தூக்கம் வராது, பகலில் தூக்கம் வரும். அண்ட் இஎம்எஸ் லிமிடெட் இவங்க வந்து ஒரு ஸ்மால் கேப் இபிசி கம்பெனி, இன்ஜினியர் ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. இவங்களோட மார்க்கெட் கேப்பே வந்து 2,000 கோடி தான். இவங்களுக்கு ஜோத்பூர் முனிசிபல் கார்பரேஷன் கிட்டேருந்து 130 கோடி ரூபா மதிப்புள்ள ஆர்டர் கிடைச்சிருக்கு. ஸ்மால் கேப்பில் ஃபோக்கஸ் பண்ணுறவங்க இதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து அப்போலோ மைக்ரோ சிஸ்டம் இவங்களுக்கு டிஃபென்ஸ், பிஎஸ்யூ, ஸ்டேட் கவர்மெண்ட், பிரைவேட் இண்டஸ்ட்ரீஸ் கிட்டேருந்து 80 கோடி 80 லட்ச ரூபா மதிப்புள்ள ஆர்டர் கிடைச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்ரெடி இது வந்து ஹைலி ஓவர் வேல்யூ. ரீசெண்டாக வந்து ப்ரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் வாங்கினதுக்கப்புறம் இன்னமும் ஏறிடுச்சு. ஸோ வெயிட் பண்ணுங்கள். இப்போதைக்கு வாட்ச் லிஸ்ட்டில் மட்டும் போட்டு வைங்க. அண்ட் ஜாகிள் ப்ரீபெய்டோட ஷேர்ஸ் வந்து இன்னைக்கு 20% அளவுக்கு இருந்தது. அது காரணம் இவங்களோட வீக்கான Q1 நம்பர்ஸ் தான். இவங்களோட சேல்ஸ் வந்து கிட்டத்தட்ட 18% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் ஒன் டைம் எக்ஸப்ஷனல் சில எக்ஸ்பென்சஸ் இருந்ததுக்கு காரணமாக இவங்களோட ப்ராஃபிட் பயங்கரமாக அடி வாங்கியிருக்கு. கிட்டத்தட்ட ப்ராஃபிட் வந்து 33% அளவுக்கு இருந்திருக்கு. ஈவன் மார்ஜின்லேயும் ஒரு ப்ரெஷர் இருக்குது. 9லேருந்து 7% குறைஞ்சிருக்கு. இது எல்லாத்தினோட விளைவை வந்து ஷேர் ப்ரைஸ் வந்து இன்னைக்கு லோயர் சர்க்யூட் அடிச்சது. இது ஜாகிள் ப்ரீபெய்டோட ஷேர் ஹோல்டர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. அந்த அதர் சைடு வந்து பார்த்தோம்னா அதர் இன்கமும் குறைஞ்சிருக்கு. அண்ட் சில எக்ஸப்ஷனல் லாஸஸும் இருக்குது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஸோ இதை வந்து ஜாகிளோட ஷேர் ஹோல்டர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஆனால் இது ஒரு நல்ல கம்பெனி. பார்க்கலாம் எங்கே வந்து விழுந்து முடியுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்னும் நான் இதில் வந்து அக்குமுலேஷன் ஆரம்பிக்கல. அண்ட் டர்ட்டில்மெண்ட் ஃபின்டெக் இவங்களோட ரிசல்ட் நல்லா இருக்குது. அதுக்காக இவங்க வந்து ப்ராஃபிட்டெல்லாம் எதுவும் டிக்ளேர் பண்ணல, லாஸை வந்து குறைச்சிருக்காங்க. இவங்க ஃபிசிக்ஸ் வாலா எப்படி லாஸை வந்து நேற்று குறைச்சி ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்களோ அந்த மாதிரி.
அண்ட் இவங்களோட லாஸ் வந்து நேரோ டவுன் ஆயிருக்கு. அண்ட் 40% அளவுக்கு சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. லாஸ் வந்து 47 கோடி அளவுக்கு போன நிதியாண்டு சொன்னாங்க. இப்போ வந்து 37 கோடி தான் லாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு முன்னேற்றமாக பார்த்து மார்க்கெட் வந்து ரிவார்ட் பண்ணிருக்கு. இவங்க வந்து ஒரு ஃபின்டெக் கம்பெனி. அண்ட் லாஸ்ட் லலிதா ஜுவல்லர்ஸோட ஐபிஓ. இந்த ஐபிஓ வந்து ஒரு நல்ல வேல்யூவேஷனில் வருது. அதாவது பிஇ ரேஷியோ வந்து 11 தான் இருக்குது. அண்ட் லாங் டேர்முக்கு ஹோல்டு பண்ணக்கூடிய ஒரு வேலை தான். ஆனால் என்ன விஷயம்னா இவங்களோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வெறும் 15% தான் இருக்குது. மேபி வரும் நாட்களில் ஏறலாம். அண்ட் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் இந்த அளவுக்கு ஒரு சீப்பான ஒரு வேல்யூவேஷனில் வரதுனால வாங்கலாமா அப்படின்ற ஒரு யோசனையில் தான் நான் இருக்கேன். ஏன்னா 11 பிஇ ரேஷியோ அண்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ ROE ROCலாம் 40-42 இருக்குது. ஸோ இது வாங்குறதுக்கான ஒரு நல்ல கம்பெனி தான். அண்ட் டெப்ட் டு ஈக்விட்டி வந்து 0.5 இருக்குது. அதாவது இவங்களோட அசெட்டை வந்து 1 கோடி இருந்துச்சுன்னா கடன் வந்து 50 லட்சமாக இருக்குது. ஸோ அது ஒரு விஷயமா வந்து நோட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஈவன் 1:1 வரையும் நம்ம பார்க்கலாம், டெப்ட் டு ஈக்விட்டி 1 வரையும் பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு அண்டர் வேல்யூடு கம்பெனியாக தான் வருது. ஸோ இதுக்கு இன்னும் அப்சைட் பொட்டன்ஷியல் நிறைய இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் சில கம்பெனிஸ் தான் ஐபிஓ வந்த புதுசில் வாங்குவேன். அப்படி ஒரு கம்பெனியாக நான் வந்து லலிதா ஜுவல்லர்ஸை வந்து பார்க்குறேன். ஸோ நான் இதில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகைக்கு வந்து வாங்கலான்னு இருக்கேன். அட்லீஸ்ட் என்னோட போர்ட்ஃபோலியோவில் ஒரு 1% அளவுக்கு அலோகேட் பண்ணலான்னு இருக்கேன். ஈவன் எனக்கு ஐபிஓவில் அலாட்மெண்ட் வரலையானா கூட நான் இதை வந்து ஐபிஓக்கு அப்ளை பண்ணுறேன். இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு ஆரிசான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி வந்து வராங்க. அவங்களோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒரு 3% 4% தான் இருக்குது. அதனால் வந்து நான் அதை அப்ளை பண்ணலை, நான் அதை எக்ஸ்பிளைனும் பண்ணலை. அதில் வந்து பெருசாக நம்மளுக்கு வேல்யூவும் இல்லை. ஸோ இதுதான் இப்போதைக்கான மார்க்கெட் அனாலிசிஸ். இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போதே நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி ஒரு 20 to 30 பாயிண்ட் அளவுக்கு கேப் டவுன் சொல்லிட்டு காமிச்சிட்டு இருக்கு. டவ் ஜோன் வந்து பார்த்தோம்னா 0.3% அளவுக்கு நெகட்டிவ் ஆகும். நாஸ்டாக் வந்து ஒரு 1/4% அளவுக்கு பாசிட்டிவ் ஆகும். S&P 500 ஒரு 0.18% அளவுக்கு நெகட்டிவாக இருக்குது. கோல்டு ப்ரைஸஸ் மறுபடியும் $4,400 மேலே போயிடுச்சு. $4,424 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் க்ரூட் ஆயில் எடுத்துக்கிட்டோம்னா $89 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுதான் இன்னைக்கான மார்க்கெட் அனாலிசிஸ். அண்ட் நாளைக்கு உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டபிளான டே இருக்கிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. குறிப்பாக வந்து இந்த டேக்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் 14 நாள் தான் இருக்குது. நீங்களே ட்ரை பண்ணாலும் சரி தான். ஆனால் தப்பாக ஃபைல் பண்ணி பின்னாடி நோட்டீஸ் வரதுக்கு ஒரு $3000 போனால் போதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆடிட்டர் கிட்ட போயிட்டு ஃபைல் பண்ணிங்க. அந்த ஆடிட்டர் கிட்ட ஃபைல் பண்ணாலும் அந்த ஆடிட்டருக்கு விஷயம் தெரியுமான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஃபைல் பண்ணுங்கள். இதை வந்து மனசில் வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.